முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 1% அறிவிப்புகள் கூட 1/4 அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. இன்னைக்கு பாஜகவுடைய ஒரு முகமூடியா அதிமுக மாறி இருக்கு. அடிமை கட்சிகளை எல்லாம் மிரட்டி இன்னைக்கு கூட்டு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடலான்னு பாஜக முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த 5 ஆண்டு காலமும் ஆட்சி நடந்ததே தவிர தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையவில்லை. எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதை பிடிக்காம தான் அவர் பாரதிய ஜனதாக்கே போய் சேர்ந்தார். ஆனால் இன்னைக்கு அதே எடப்பாடி அவர்களை, பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக இன்னைக்கு சுயநலமாக இன்னைக்கு அந்த கூட்டணியில் சேர்ந்து கொண்டு ஓட்டு கேட்க வராங்க. ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சொல்கிறார், இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறார். எதில் முதல் மாநிலம்? கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. போதைப்பொருள் சப்ளை செய்கின்றவர்களையே தன்னுடைய கட்சியிலே வைத்துக் கொண்டு அதற்கு காரணமாக எஃப்ஐஆர் போடக்கூடிய குற்றவாளிகளை கூட தன்னுடைய கட்சியிலே வைத்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகம் என்கிறார். தமிழ்நாட்டில் எங்கேயுமே போதைப்பொருள் உற்பத்தி கிடையாது. மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் வாழை இலை போடுவதைப் போல இரட்டை இலை போட்டு குக்கரில் சாதம் சமைத்து அதை சைக்கிளில் எடுத்து சென்று மாம்பழத்தோடு பரிமாறி எல்லோரும் சாப்பிடும் பொழுது அவர்கள் முகம் அனைத்தும் தாமரை போல் மலர். தேசிய அளவில் ஒரு கட்சி உருவாக்கியிருக்காங்க கூட்டணி. அந்த கூட்டணி தோத்துருவோம், கண்டிப்பா தோல்வியை தழுவ போறோம் சொல்லி யாரோ கூட்டணிக்கு தோற்று, ஐயோ நான் வரமாட்டேன், உங்களோட சேர்ந்து நானும் தோல்வி அடைஞ்சிருன்னு சொல்லி ஒதுங்குகிற காட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 9 தொகுதியிலும் திமுக டெபாசிட் இழக்கணும். முடியுமா? எப்பாடுபட்டாவது தன்னுடைய கட்சி தலைவர் பதவியை, பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே இலக்கோடு தான் அவர் இன்றைக்கு அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆர்வமோ எதுவும் அவருக்கு கிடையாது. மீண்டும் திமுக கோட்டை பக்கமே வரக்கூடாது, செஞ்சார் கோட்டை பக்கமே வரக்கூடாது. நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய வருங்காலம் மாறும். பெண்ணை கொச்சைப்படுத்திய, பெண்களை அவமானப்படுத்திய அதிமுக கட்சிக்கு, அதிமுக தலைவர்களுக்கு நீங்கள் நல்ல பாடத்தை இந்த தேர்தலில் புகட்ட வேண்டும். திமுக பெறுகிற பெரும்பான்மை வைத்தே அவர்கள் ஆட்சி அமைப்பார். அதனால கூட்டணி மந்திரி சபை என்ற பேச்சுக்கு இடமே இல்லாமல் போகும். இது என்னுடைய கணிப்பு, என்னுடைய அனுமானம்.